யாக்கோபின் கோயிலுக்கு போவோம். ஆண்டவரே, தந்தையின் இல்லமாக நீர் திருக்கோயிலை எண்ணினீர். மது ஆசை பற்று எப்பொழுதும் அதன் மேல் இருந்தது. இறைவேண்டனின் இல்லம் எனச் சொல்லி நீர் ஆர்ப்பரித்தீர், அகமகிழ்ந்தீர். சிறுவயதில் அந்த கோயிலின் மேல் எவ்வளவு பிரியமாக இருந்தீர். பெற்றோரை கூட மறந்துவிடும் அளவுக்கு அங்கு இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தீர். என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றீர். மது தந்தையின் இல்லம் வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்ட பொழுது உமக்கு மிகப்பெரிய கோபம் உண்டானது. உமது இந்த கோப நிலையை யாரும் இதுவரை பார்த்ததே இல்லை. சாட்டை எடுத்து விரட்டி அடித்தீர். தாகமாயிருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கோயிலில் அழைப்பு விடுத்தீர். தாவீது கூறுவது போல, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் மது இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது. ஆண்டவரே, நாங்களும் மது திருக்கோயிலின் மீது அதிக பற்றும் பாசமும் தாகமும் கொண்டு வாழச் செய்யும். மது திருக்கோயிலின் மேன்மையை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை தேடி வரவும், ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுத்து உடைய தேவாசிரியரை பெறவும் ஆலயம் எங்கள் இல்லம் என்பதில் உறுதியாய் வாழச் செய்யும்.